நரேந்திர மோடிக்கும் அவருடைய பிரதமர் அலுவலகத்தில் ரொம்ப நெருக்கமாக வேலை செய்து கொண்டிருந்த ஒரு மிக முக்கியமான நபரான கிரண் ஜோஷிக்கும் இடையில் ஒரு அழகி, பிரெட்டி உமன். உங்களுக்கு என்னென்னு நான் சொல்கிறது புரியாமல் இருக்கலாம். அதாவது 2 பேர், ஒருத்தர் நீரு வியாஸ், இன்னொருத்தங்க பேர் கீது ஜெயின். இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கக்கூடிய உரையாடல், இதன் மூலமாகத்தான் இன்றைக்கு பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அலுவலகத்தில் வெடித்திருக்கக்கூடிய பூகம்பங்களுடைய செய்தி வெளிவர துவங்கியிருக்கிறது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் பிரதமர் அலுவலகத்தில் பிரதமருக்கு மிக முக்கியமான பங்களிப்பை செய்து வரக்கூடிய கிரண் ஜோஷி என்று சொல்லக்கூடிய நபரை தூக்கி எறிந்திருக்கிறார்கள், அவருடைய அலுவலகத்திலிருந்து ஒருவர் ராஜினாமா செய்திருக்கிறார் என்கிற செய்தியை சொன்னோம். அடுத்த நாள் சில ஊடகங்கள் அந்த செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். எதற்காக இந்த கிரண் ஜோஷி தூக்கி எறியப்பட்டிருக்கிறார் என்பதற்கான விடைதான் இன்றைக்கு இந்த நீரு வியாஸும் இந்த கீது ஜெயின் என்று சொல்லக்கூடிய 2 பேருடைய உரையாடல் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம், இந்திய அரசியலில் ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வெகு விரைவில் வெடிக்கப் போகிறது என்பது. அது எந்த உருவத்தில் என்பதை இறுதியிட்டு சொல்ல முடியவில்லை, ஆனால் நிச்சயமாக வெடிக்கப் போகிறது என்பதை மட்டும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்போது உங்களுக்கு ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரண் ஜோஷி என்று சொல்லக்கூடிய நபர் பஞ்சாபை சார்ந்த ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். அவருடைய பெயர் சத்னாப் சிங் சித்து. இவர்கிட்ட இருந்து பல கோடி ரூபாய் பணத்தை வாங்கியிருக்கிறார். வாங்கிட்டு இவருக்கு ராஜ்யசபா எம்பியை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டம் இவருக்கு இருந்ததாக சொல்லப்பட்டது. கூடுதலாக பிரதமர் மோடியினுடைய ஒரு பிஆர்ஓவாக வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி, அவருடைய பெயர் ஹிமானி சூத். இந்த ஹிமானி சூத்தை இமாச்சல் பிரதேசத்தில் விரைவில் தேர்தல் வரப்போகிறது. இப்போ தேர்தல் வந்தால் பாஜக தான் வெற்றி பெறும், ஏன்னா வெற்றி பெற வைக்கிறதுக்கு ஒரு குரூப் வேலை செஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ ஹிமானி சூத் என்று சொல்லக்கூடிய நபரை ஹிமாச்சல் பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பில் கொண்டு வர்றதுக்காக இந்த கிரண் ஜோஷி என்று சொல்லக்கூடிய நபர் முயற்சி செய்கிறார். அப்போ இதற்கு பின்னால் என்னடா இருக்குது? ஹிமானி சூத்தை கிரண் ஜோஷி ஏன் இந்த மாதிரியான ஒரு பொறுப்பிற்கு கொண்டு வரணும்? அதுவும் மிக முக்கியமாக பிரதமர் மோடியினுடைய பிஆர்ஓ வேலைகளை பார்க்கக்கூடிய இந்த ஹிமானி சூத் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி, அதாவது இவர்களுடைய மொழியில் சொல்வதா இந்த 2 பேருடைய உரையாடல் அவங்க குறிப்பிடுகிறது பிரெட்டி உமன் என்று. இந்த பெண்மணியை எதற்காக இமாச்சல் பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்புக்கு கிரண் ஜோஷி கொண்டு வர்றதுக்கு இவ்வளவு துடிக்கிறார்? இதற்காக ஜேபி நட்டாவை சந்திக்கிறாரு. ஜேபி நட்டா அமித்ஷா விட்ட போகுது இந்த செய்தி, அமித்ஷா கிட்ட இருந்து பிரதமர் மோடிக்கு போகுது. இந்த இடத்துல தான் ஒரு மிக முக்கியமான செய்தியை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அமெரிக்காவில் லாஸ்கா என்று சொல்லக்கூடிய இடத்துல இந்த கிரண் ஜோஷியும் ஹிமானி சூத்தும் போயிருக்கு.